நண்பர்களே, தம்பி வந்து என் தீவிர ஃபேனா. நான் முடி வெட்ட வந்தேன் பார்த்துருங்க. முடி வெட்ட வரல, கொஞ்சம் மூஞ்சியை வந்து கொஞ்சம் ஷைனிங் பண்ண வந்தேன். அது என்னமோ சொல்லுவாங்களே, ஃபேஸ் வாஷ் தானே. நான் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்தேன். தம்பி தீவிர ஃபேனா. நீங்கள் ஜிபி முத்தானா கேட்டேன், ஆமான்னேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வீடியோ நண்பர்களே. தம்பி யாருன்னா என் ஃப்ரெண்டோட அவங்க சொந்தக்கார பையனா. என்னம்மா? ஆமாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன் தம்பி. சரி தம்பி, சந்தோஷமாக இருக்கேன். பேதியில் போவான். நேற்று ஒரு தம்பி வந்து வீடியோ போட்டிருக்கான். அவன் வீடியோக்கு என்ன நீ வாய்ஸை மாற்றி மாற்றி பேசுறியே, ஏழை இப்படி அலையிறியே? இல்லை வெக்கம் இல்லை உனக்கு? அந்த தம்பி வீடியோ போட்டிருக்கேன். தம்பி என்ன போட்டிருக்க? தம்பி பேர் குஞ்சுமணியா? செத்த பையன் நீ தானே. குஞ்சுமணி கஞ்சுமணி எல்லாம் மணி நீ தானே. பண்ணி போயிடலாம் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு ஆள் வந்து வீடியோ போட முடியல. ஆனால் குஞ்சுமணி அந்த மணி கொட்டை மணின்ட்டு செத்த போயிடலாம். மூஞ்சை சைனிங் பண்ணிவிட்டு என் அப்பாட்டி வீட்டு தான் போகிறேன். இன்னும் வாரியா? எனக்கு விளக்கு பிடிக்கவா? விளக்கு வந்து உட்காந்துட்டு முன்ன உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு விளக்கு பிடிச்சிட்டு போயன் மூதேவி. மூஞ்சி நான் இது பண்ண எது பண்ண உனக்கு நிலையில் உனக்கு என்ன? முடி வெட்ட வந்தாலும் அது விட்டு வந்தாலும் பேயில போகணும்ல. நீங்கள் மட்டும் என்னெல்லாம் பண்ணுறீங்க? செத்த பயிலாம் அறுத்து கிழிச்சு போடுவா. அறுத்தாம்மா செத்த பயில முடி வெட்டுற அவ்வளோ முடி எடுத்துக்கு உன் வாயில் வச்சு உடச்சி குச்சி போட முடியுமா? குத்தியம்மா செத்த பயில. என் பையன் வேஷம் ரெடியாச்சு. இந்த கரடி வேஷம் போட்டு தர்மம் எடுக்க போறாங்களாம். அது என்னமா அதானே? இன்னொரு குரங்கு கத்துது. ஓன்னு கத்தி கிடக்கு. ஏது விஷ்ணு குரங்கு. குரங்கு இங்க வா. குரங்கு தலைவரே, உங்க வாய் சும்மையே கிடக்க மாட்டேங்க. ஏன் வாய் சும்மையே கிடக்காது? செத்த பையெல்லாம் நீங்க டைப் அடிச்சு எடிட் பண்ணி போடுறீங்களா? நீங்க சும்மா கிடைக்கல. அப்போ என் வாய் சும்மா இருக்காது. உங்களை அறுத்து கிழிச்சுட்டே இருப்பேன். என் வாயிட்ட வந்தா அறுத்து கிழிச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் பெரியமுடன் திருச்சி சாதனா பேசுறேன். நான் பூஜை போட்டேன். நீங்க உங்களோட ஆயுதத்தெல்லாம் நீட்டா கழுவி ஈவினிங் பூஜை போடுங்க. என் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். மறக்காம நீட்டா சுத்தபத்தமா போடுங்க பூஜையை. ஓகே, பாய். பாசத்தோடு கடிதம் ஒன்று எழுதி தரட்டுமா? என் இதய வாசல் உனக்கு மட்டும் திறக்க சொல்லட்டுமா? முத்து சிரிப்பொன்று பூக்க பச்சை கொடி நீ காட்ட தயங்கிடலாமா? இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலை வந்து பிரிப்பேன். ஆனால் எதாக இருந்தாலும் வீடியோ போட மாட்டேன். அது என்ன அனுப்பியிருக்கான்னு தெரியாது. அதான் நான் வீடியோ போட மாட்டேன். நண்பர்களே, பார்சலை பார்க்க என்ன ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். சார் நண்பர்களே, நான் காயல்பட்டினம் வந்த பாருங்க. காயல்பட்டினம் செல் கடையிலேருந்து பேட்ரன் சைஸ் அதானே செல் கடைக்கு வந்த பார்த்துருங்க. ஏன்னாச்சுன்னா இங்கே வந்து கவர் எல்லாமே சீப் ரேட்டு பார்த்துருங்க. அதில் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் இந்த கவர்கள்லாம் மாற்ற வந்தால் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே சீப் ரேட்டு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன வீடியோ போட நண்பர்களே. கடை நம்ம கடை வந்து காயல்பட்டினத்தில் இருக்குது. நேம் வந்து பேட்ரன் சாய்ஸ். நம்ம எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறோம். பக்கத்து லோக்கல் ஏரியா எல்லாமே வந்து நம்ம கொரியர் சர்வீஸும் இருக்குது. நார்மல் டெம்பர்லாம் 50 ருபீஸ்லேருந்து இருக்குது. மேட் டெம்பர், ப்ளூரே மேட்டு, பிளாக் மேட்டு எல்லாமே 150 அதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்துடும். ஸ்மோக் கேஸ் இதெல்லாம் வந்து 180 இந்த மாதிரி ரேட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுறோம். தேவைப்பட்டவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. இதுதான் நம்ம கார்டு. ஓகே. சரி நண்பர்களே, ரொம்ப சௌரியம் நண்பர்களே.